श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्गृध्रसरस्तीरपारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम्। इदु मङ्गलश्लोकम्। गुरुभिस्त्वदनन्य सर्वभावैः गुणसिन्धौ कृतसम्प्लवस्त्वदीये रणपुङ्गववन्दिभावमिच्छन् अहमस्म्येकमनुग्रहास्पदं ते न प्रार्थना। भुवनाश्रयभूषणास्त्रवर्गं मनसि त्वन्मयतां ममातनोतु वपुराघवपुङ्गवत्वदीयं महिषीणाम् अनिमेषदर्शनीयम्। ரணபுங்கவ பெருமானே, உம்முடைய திருமேனி என் மனசிலே நிரந்தரமாக இருக்கட்டும். மிக ஆச்சரியமான அற்புதமான திருமேனி, ஸ்ரீபூநீலா பிராட்டியார் கூட அனுபவிக்கும் திருமேனி. அந்த அழகான திருமேனி என் மனசிலே நித்தியமாக இருந்து கொண்டு என்னை தன்மயமாக ஆக்க வேணும். அதை தவிர என் மனசுல வேற எதுவும் இல்லை என்னும்படி ஆக்க வேணும். அந்த ஒரு சிந்தையோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணினா நல்லா இருக்கும். அதுக்காக அதையும் பிரார்த்திச்சார். இப்ப அடுத்தது 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆச்சரியமான பகவத் குண அனுபவம், இந்த எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட குண அனுபவங்கள் ஆரம்பம் இப்பொழுதுதான். அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் த்வாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரசமைஹி அயத்னலப்யைஹி கதயந்த்யாஹவ புங்கவம் குணஜ்ஞாஹ. ஆகவ புங்கவ பெருமானே, ரணபுங்கவ பெருமானே, யுத்தத்திலே மகாசூரனாக எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னை ரணபுங்கவன் அப்படின்னு மகான்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். குணஜ்ஞாக, உன்னுடைய குணங்களை நன்கு தெரிந்தவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்பது இப்பொழுது நன்றாக புரிகிறது. பொதுவாக என்ன அர்த்தம் நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னா, யுத்தத்திலே மகாசூரனாக இருக்கார், 14,000 பேரை ஜெயிச்சார், ராவண சம்ஹாரம் பண்ணார், இப்படியெல்லாம் இருக்கிறபடியினாலே ரணபுங்கவன் இவன் யுத்தத்திலே மகா பராக்கிரமசாலியான எம்பெருமான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா குணஜ்ஞாஹா, உன்னுடைய எல்லா குணங்களிலும் ஈடுபட்ட மகான்கள் அவ வேற ஒரு அர்த்தம் சொல்றான் இதுக்கு. ரணபுங்கவன் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டா, யுத்தத்துல என்ன பண்ணுவான்? பொதுவாக யுத்தத்திலே பராக்கிரமசாலியா இருக்கக்கூடியவன் அப்படின்னா அவன் யுத்தத்துல பண்ணக்கூடிய காரியம் 2. ஒண்ணு அஹித பிரசமஹா, துஷ்டர்களை ஒழித்தல் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் அயத்ன லப்யஹா, பலனை கொடுத்தல், ரட்சணத்தை கொடுத்தல். இது 2 சேர்த்து ஒன்னா கூட சொல்லலாம். கஷ்டம் இல்லாமல் துஷ்டர்களை ஒழித்தல். அயத்திரன்னா பிரயாசம், பிரயாசம் இல்லாமல் அர்த்தம். பிரயாசம் இல்லாமல் துஷ்டர்களை ஒழித்தல் அப்படிங்கிறது தான் இந்த யுத்தத்துல ரணபுங்கவன் யார் மகாதீரனா இருக்கானோ அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன கேட்டான்னா, துஷ்டர்களை ஒழித்தல், கெட்டதை ஒழித்தல் அப்படிங்கிறது தான். அதை நீ எம்பெருமான் எம்பெருமானே நீ அந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே உன்னை ரணபுங்கவகா என்பதாக விசேஷமாக அவர்கள் அனுபவிக்கிறார்கள் குணஜர்கள் எல்லாம். ஏனென்றால் எங்களுக்கு அஹிதமானதை நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறாய். பொதுவாக அஹிதம்னா நல்லவர்கள் அர்த்தம், அஹிதம்னா கெட்டவர்கள் அர்த்தம். நமக்கு கெட்டதா இருக்கக்கூடிய நம்முடைய பாபங்களை எல்லாம் நீ போக்கி கொண்டிருக்கிறாய். அதனால உனக்கு இந்த ஆகவ புங்கவகாங்கிற திருநாமம் விசேஷமாக பொருந்தும். யுத்தம் எடுத்து சண்டை போட்டது மாத்திரம் இல்லாமல் சண்டை போடுறவர்கள்லாம் என்ன பண்றார்கள்? துஷ்டர்களை ஒழிக்கிறது தானே, அஹிதத்தை ஒழிப்பது தானே. அதை நீ பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவ அனுபவிக்கிறாளாம். இதுக்கு இவ அனுபவிக்கிறதுக்கு 2 இடம், முக்கியமான இடம் இருக்கு. 1 பிரணவே, 2 பார்த்தரதேச்ச பாவயந்தஹ. பிரணவம் 1, பார்த்த ரதம் அர்ஜுனுடைய ரதம் 1. இந்த 2லயும் அர்ஜுனுடைய ரதத்தை எடுத்துப்போம். முதல்ல நன்னா புரியக்கூடிய இடம் அதான். அர்ஜுனன் ரதத்துல கண்ணன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். பொதுவாக ரணபுங்கவன் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீ ராமனை தான் சொல்றார். ஏன்னா விஜயராகவ பெருமான் தானே, அவன் தானே யுத்தத்துல
எல்லாரையும் வந்து துஷ்டர்களை எல்லாம் ஒழித்தான், 14,000 பேரை ஒழித்தான், மூலபலத்தை ஒழித்தான், கும்பகர்ணனை ஒழித்தான், ராவணனை ஒழித்தான்னா இருக்கட்டும். ஆனால் இப்ப இந்த அர்ஜுனன் ரதத்துல கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, இதை பார்த்தப்புறம் இவன் தான் ஆகவ பொங்கவன் சொல்லணும்னு தோன்றுது. ஏன்னா பெருமாள் ஸ்ரீராமன் ஆயுதங்களை எடுத்துன்னு போனார், ஒரு வில்லுங்கிற ஆயுதத்தை எடுத்துன்னு போனார், இவர்களை எல்லாம் சரமழை பெய்வித்து இவர்களை எல்லாம் வென்றார் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு ஆயுதம் கூட எடுத்துக்காமல் கண்ணன் வந்து அர்ஜுனுடைய ரதத்துல நிக்கிறான். ஆனா மொத்த பேரையும் ஒழிச்சுட்டான், துஷ்டர்கள் மொத்த பேரையும் ஒழிச்சிருக்கான். கொல்லா மாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநிலத்து அவித்த எந்தாயின்னு ஆழ்வார் பாட்டு அடியன் அடிக்கடி சொல்லுவேன். அடியனுக்கு பிடிச்ச பாட்டு. அதான் ஒரு கோலை கையில எடுத்துட்டு நான் கொல்லக்கூடிய ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணன் பிரதிஜை பண்ணான். யுத்தத்திலே நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், கொலை கருவியான ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், பின்ன கொல்லாத கருவியான சாட்டையை கையில் எடுத்துக்கிறேன், குதிரை ஓட்டுறேன் நான். ஆனா கடைசியில மொத்த பேரையும் கொலை செய்து பாண்டவ சேனையில கௌரவ சேனையில மொத்த பேரையும் கொலை பண்ணியிருக்கான். எல்லாரும் போயிட்டா. பாரத போர் இருநிலத்து எல்லா சேனையும் அவித்த இந்தாய், 2 சேனையும் ஒழித்து பூபாரத்தை தீர்க்கிறேன்னு ஆரம்பிச்சு கண்ணன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணானே. அப்போ கையில ஆயுதம் எடுத்து ஒரு பக்கம் நின்று யுத்தம் பண்ணி மற்ற பக்கத்து சத்துருகளை ஒழித்தவன் நீங்க, கையில ஆயுதமே எடுக்காமல் நான் யுத்தமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில 2 பக்கத்து சேனையும் ஒழிச்சவன் நீங்க. அப்படி பார்த்தா ஆகவ புங்கவன் அப்படின்னு யார சொல்லணும் அப்படின்னா இவனை தான் சொல்லணும். பார்த்த ரசத்துல அர்ஜுனுடைய தேர்ல இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியசாலியாக இருந்தவன் கிருஷ்ணன். ஆனால் இவன் எதுக்காக இப்படி இருக்கான், எதுக்காக இப்படி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், கடைசியில இப்படி எல்லாம் வந்து எல்லாரையும் ஒழித்து விட்டு இப்படி எல்லாம் ஏன் இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா அங்கதான் விஷயம் தெரியுது. அஹித பிரசமைஹி அயத்ர லப்யைஹி. அதாவது என்ன கேட்டான்னா யுத்தம் பண்றது எல்லாமே அஹிதத்தை ஒழிக்கிறது. ஹிதம்னா நல்லதுன்னு அர்த்தம், அஹிதம்னா கெட்டது, அது அதர்மம், அது அநியாயம், அது பாபம், அது ராட்சசால், யார் வேணா வச்சுப்போம், எல்லாரும் அஹிதம். இவர்களை எல்லாம் பிரசமனம் அப்படின்னா ஒழித்தல், அடக்குதல் அர்த்தம். துஷ்டர்களை அடக்குதல், கெட்டவற்றை போக்குதல் அப்படின்னு அர்த்தம். இது இப்ப அதை தானே கண்ணன் பண்ணியிருக்கான், யுத்தத்துல அதை பண்றா. கண்ணனும் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னானே தவிர துஷ்டர்களை எல்லாம் ஒழிச்சிருக்கான், கெட்டதை எல்லாம் போக்கியிருக்கான் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. அதனால யுத்தத்துல என்ன காரியம் பண்றாலோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் பார்த்த ரசத்துல. அஹித பிரசமைஹி அயத்ன லப்யைஹி. அயத்ன லப்யைஹி கஷ்டமே இல்லாமல், கொஞ்சம் கூட பிரயாசமே இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கச்ச கதையந்தி ஆகவ புங்கவம். அப்ப உன்னைத்தான் ஆகவ புங்கவம் அப்படிங்கிறது, ரண பொங்கவம்ங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமாக ஆயிற்று அப்படிங்கிறத குணஜாக உன்னுடைய குணத்தை அனுபவித்த மகான்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள். ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல பார்த்த ரசத்துல, ராமாவதாரத்துல மாதலி முன்னாடி மாதலியினுடைய தேர்ல இருக்க, மாதலி ஒருத்தர் இந்திரன். மாதலி தேர் முன்பு கோள் கொள்ள மாயன் இராவணன் மேல் சரமாரி தாய்தல ஏற்று வீழத் தொடுத்த தலைவன் அப்படின்னு வரும். மாதலி தேர் முன்பு கோள் கொள்ளன்னு, இவனுடைய தேர் முன்னாடி மாதலி நிக்கிறான். யாரு மாதலிங்கிறவன் யாரு, இந்திரனுடைய தேரொட்டி. கடைசியில கிருஷ்ணாவதாரத்துல என்ன கேட்டா அந்த இந்திரனுடைய பையனுக்கு தேரொட்டியா கிருஷ்ணனே நிக்கிறான். இன்னும் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில யுத்தம் பண்ணா என்ன துஷ்டர்களை ஒழிக்கணுமோ அதை ஒழிச்சுட்டான். அதனால அஹித பிரசமைஹி அயத்ன லப்யைஹி, கஷ்டமே இல்லாமல் துஷ்டர்களை எல்லாம் ஒழித்தபடியினாலே நீதான் ஆகவ பொங்கவன் ரண பொங்கவன் அப்படிங்கிறதை மகான்கள் சொல்லுகிறார்கள். குணஜ்ஞாக அப்படின்னா உன்னுடைய குணத்திலே ஈடுபடுபவர்கள், குணத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா. அது என்ன குணத்தை அறிபவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அதை எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இது சாதாரணமா ராமாவதாரத்துல யுத்தத்துல சில பேரை தான் கொண்டார், கிருஷ்ணாவதாரத்துல ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டார் அப்படின்னு அந்த விஷயம் மட்டுமல்ல. இங்க பின்ன முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் துவாம், அபிரக்ஷணம் பண்றேங்கிறதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறானாம். பார்த்த ரசத்தை எடுத்துப்போம். இப்போ அர்ஜுனுடைய ரதம், அதுல கண்ணன் வந்து
நான் அவளை எல்லாம் கொல்ல போறேன், அர்ஜுனா மொத்த வேலையும் கொல்ல போறேன்னு சொல்லல. நான் உன்னை காப்பாற்றுகிறேன், உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு பார்த்த சாரதியாக முன்னாடி நிற்கிறான். காப்பாற்றுகிறேன் அப்படின்னு இருக்கிறவன் காப்பாற்றுதல்னா என்ன பண்ணணும் கேட்டா முதல்ல அஹிதத்தை ஒழிக்கணும் போது அந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அபிரக்ஷித்தும் காப்பாற்றுவதற்காக, அக்ரதா முன்னாடி முன்பே இன்ஃப்ரண்ட், ஸ்திதம் துவாம் இருக்கக்கூடிய உன்னை எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக முன்னின்று காப்பாற்றணும். 33 அமருக்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலடாயின்னு சொன்ன மாதிரியா முன்னாடி நின்று காப்பாத்துறேங்கிறதுக்காக அர்ஜுனா உனக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு முன்னாடி நின்று வந்து அஹித பிரசமைகி அயத்தன லப்தீகி அப்படின்னு. இதனால எந்த குணத்தை ஈடுபடுறான்னு கேட்டா, துஷ்டர்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் துஷ்டர்களை ஒழிக்கல, உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் ஒழிச்சிருக்கான் அப்படின்னு தெரியுது இதுல இருந்து. அதனால காப்பாற்றுவதற்காக முன்னாடி நின்று பார்த்த ரசத்திலே அஹிதர்களை எல்லாம் ஒழித்தபடினாலே, இவனுடைய ரட்சணங்கிறது விசேஷமா இருக்கிறபடினாலே இவன் ரணபுங்கவன் அப்படின்னு பெரும் யுத்தத்துல சண்டை போடுறவன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் விசேஷமாக ரட்சணமும் பண்றபடினாலே மகா நிபுணன் அப்படின்னு அந்த குணத்திலையும் ஈடுபடுறார்கள். முதல்ல பார்த்தோம் இல்லையா, பராக்கிரமம்ங்கிறது மட்டும் குணமாகாது, பராக்கிரமத்தோடு கூட தர்மஸ்தாபனம் இதெல்லாம் இருந்தாதான் குணமாகும். எதற்காக யுத்தம் பண்றாங்கிறது முக்கியம் இல்லையோ, அதான் அபிரக்ஷிதம் ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் அண்ணா காப்பாத்தணுங்கிறதுக்காக யுத்தத்துல படாத பாடுபட்டு கண்ணன் என்னென்ன ஆபத்துகள் வருதோ எல்லாத்திலேயும் அவனை காப்பாத்தி அவனுக்கு வேண்டாததெல்லாம் ஒழிச்சு அர்ஜுனனையே ஒழிக்கணுங்கிறதுக்காகவே ஆயுதம் வச்சிருக்கான். சக்திங்கிற ஆயுதங்கள் எல்லாம் அதெல்லாம் வேலை இல்லாதபடி பண்ணி, அந்த மாதிரி பகதத்தன் கொடுத்த கதாயுதம்னு ஒண்ணு, வைஷ்ணவாஸ்திரம்னு ஒண்ணு, நாராயணாஸ்திரம்னு ஒண்ணு, கர்ணன் கொடுத்த சக்தின்னு ஒண்ணு, இதெல்லாம் எத்தனையோ தெய்வீகமான அஸ்திரங்கள்லாம் வந்தது. எல்லாத்துலேயும் கண்ணன் தான் காப்பாத்திருக்கான். அதனால காப்பாத்தணுங்கிறதுக்காக முன்னாடி நிக்கிறானாம், பின்னாடி நிக்கல. முன்னாடி நின்று காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று அந்த அர்ஜுனனுக்கு அஹிதங்கள் கெட்டது என்ன இருக்கோ எல்லாத்தையும் போக்கி அவனை காப்பாற்றி அருளினபடினாலே இவன் தான் ரணபுங்கவன் அப்படின்னு இந்த ரக்ஷண வைபவம் இருக்கும் இல்லையோ, இந்த குணத்திலே ஈடுபட்ட மகான்கள் எல்லாம் இவனுக்கு இது பொருத்தம் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். கதையந்தி ஆகவ புங்கவம் குணஜா, அந்த குணத்திலே ஈடுபட்டவர்கள் இவனையே ஆகவ புங்கவன் ரணபுங்கவன் என்பதாக சொல்லுகிறார்கள். இதுக்கு இன்னொரு இடம் பார்த்த ரதம் மாதிரி இன்னொரு இடம் பிரணவே பார்த்த ரதே சபாவயந்தா, பிரணவத்திலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற. பிரணவம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்துல இந்த ரகசியம் அடங்கியிருக்கு. ஏன்னா அங்கேயும் முதல்ல பெருமாள் தான் இருக்கார். அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்தி தத்வாம், ரட்சணம் பண்ணுவதற்காக அந்த பிரணவத்துல முதல் அக்ஷரத்துல இருக்கார். பிரணவம்னு சொன்னாலே அகாரம் உகாரம் மகாரம் 3 அக்ஷரம் இருக்கு. அதுல அகாரம் அப்படிங்கிற அக்ஷரத்துக்கு அர்த்தம் பகவான், கொள்ளியோ ஆனா பகவான் அர்த்தம். ஏன்னா அப்படின்னா ரட்சிப்போன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அவரக்ஷணைன்னு ஒரு தாத்து, அதுல இருந்து அந்த அப்படின்னு வந்திருக்கு, காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல அக்ரதா பிரணவத்துல ஆரம்பத்துல முதல்லயே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிங்கிற ஒரு அக்ஷரத்துக்கு அர்த்தமாக எம்பெருமான் இருக்கான். அதுல நான் ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறான். யார ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறதா 3 மகாரம். மகாரத்தினுடைய அர்த்தம் ஜீவன். அந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறது அதுல. அப்போ பிரணவத்துல பாருங்க அங்கேயும் முதல்ல இருக்கான். எப்படி ஆனா அர்ஜுனனுடைய ரதத்துல ரட்சணம் பண்றதுக்காக முன்னாடி கண்ணன் இருக்கானோ பின்னாடி அர்ஜுனன் இருக்கானோ, அந்த மாதிரி பிரணவத்திலையும் முன்னாடி அகாரத்தினுடைய அர்த்தமா கண்ணன் இருக்கான், பின்னாடி மகாரத்தினுடைய அர்த்தமாக ஜீவாத்மா இருக்கான். அப்படின்னு முடியறதோ இல்லையோ அதனுடைய அர்த்தமாக ஜீவாத்மா இருக்கான். இவன் அபிரக்ஷணம் பண்றான். ஏன்னா அதனாலே அதுக்கு ரட்சணம் பண்றவன் தானே அர்த்தம். அதனால அந்த ஜீவாத்மாவை அபிரக்ஷணம் பண்ணுவதாக அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்துல எம்பெருமான் தெரிகிறான். அதனால பிரணவே பார்த்தரதே பாவயந்தா, அபிரக்ஷித்தும் காப்பாற்றுவதற்கு, அக்ரதா முன்னிலே ஸ்திதம் இருக்கிற துவாம் உன்னை. இந்த பிரணவத்திலையும் சரி பார்த்தரத்திலையும் சரி முன்னாடி கிருஷ்ணன் நிக்கிறான், பின்னாடி அவர்களை காப்பாத்துறான். பெருமாள் முன்னாடி நிக்கிற,
பிரணவத்துல பின்னாடிதான் வந்து மகாரம் வருது இல்லையா, அ ஊ ம அப்படிதான் வருது. அப்போ நான் அபிரக்ஷணம் பண்றேங்கிறத காமிச்சுன்னு முதல்ல அகாரம் இருக்கிற அப்படின்னால பிரணவத்திலயும் இந்த அர்த்தம் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்த ரசத்திலையும் பார்த்தா அர்ஜுனனுக்கு முன்னாடி கிருஷ்ணன் நிக்கிறான். அதனால நம்மளை காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் நம் முன்னாடி எப்பொழுதுமே நித்தமாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத அந்த பிரணவம் சொல்றது. அதுதான் இந்த அர்ஜுனனுடைய ரசமும் சொல்றது. இதை பாவயந்தகா, இந்த அர்த்தத்தை மனசுல எப்பவுமே பாவம் பண்ணி கொண்டிருக்கிற குணஜ்ஞாகா, பகவத் குணத்திலே ஈடுபட்ட மகான்கள் இருக்காளே அவதான் சொல்லுகிறாள், இந்த எம்பெருமான் ஆகவ புங்கவன், ரட்சிப்பதிலே நிபுணன், யுத்தம் பண்ணி ரட்சிப்பதிலே நிபுணன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா யுத்தம் பண்ணாமலே எப்படி அழகா ரட்சிச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்றா. பிரணவத்துல கூட பிரணவத்தை இங்க நம்ம பாவயந்தாக இருக்கும் இல்லையோ, பிரணவே பார்த்தரதேச்ச பாவயந்தாக, இந்த பிரணவத்தையும் நம்ம பாவனை பண்ணோம்னா, ஜபம் பண்ணோம்னா, தியானம் பண்ணோம்னா, அப்ப நம்ம முன்னாடி இருந்து எம்பெருமான் ரட்சிக்கிறானா. அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதந்த்வாம், பிரணவத்தை நாம ஜபம் பண்றது உண்டு. திருவஷ்டாட்சர ஜபத்து எல்லாமே முதல்ல பிரணவ சேர்த்து தான் வரும். அப்ப அதை பாவனை பண்ணுபவர்களுக்கு, அதை மனசிலே நினைப்பவர்களுக்கு எம்பெருமான் வந்து முன்னாடி அகாரத்தினுடைய அர்த்தமாக இருந்து கொண்டு அவன் ரட்சணம் செய்கிறான். அவன் தான் ஆகவ புங்கவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறான். அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ, அபிரக்ஷிதம் காப்பாற்றுவதற்காக, அக்ரதா முன்னிலே ஸ்திதம் இருக்கிற உன்னை, பிரணவே பிரணவத்திலும், பார்த்த ரதே அர்ஜுனுடைய ரசத்திலும், பாவயந்தகா நினைப்பவர்கள், சிந்திப்பவர்கள். பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சிந்திக்கும் போது எம்பெருமான் முன்னாடி இருக்கான்ங்கிறத சிந்திப்பவர்கள், இல்ல அர்ஜுனுடைய அர்த்தத்தை பத்தி சிந்திக்கும் போது எம்பெருமான் முன்னாடி இருக்கான், பின்னாடி அர்ஜுனன் இருக்கான், அவனை இவன் ரட்சிக்கிறான் அப்படின்னு சிந்திப்பவர்கள். அஹித பிரசமைஹி அயத்திர லப்தேஹி, ரக்கணம்ங்கிறது துஷ்டர்களை ஒழிச்சாதானே வரும். அப்படி துஷ்டர்களை ஒழித்தல் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கிற அப்படின்னால நீதான் ஆகவ புங்கவன், யுத்தத்திலே சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு உன்னுடைய குணத்திலே ஈடுபட்டவர்கள் அவர்கள் கதையந்தி சொல்லுகிறார்கள். அஹித பிரசமைஹி அயத்ன லப்தேஹி கதையந்தி ஆகவ புங்கவம் குணஜ்ஞாஹா என்பதாக அர்த்தமாச்சு. அஹித பிரசமைஹி துஷ்டர்களை ஒழித்த, தீயதை ஒழித்தலாகிற, அயத்ன லப்தேஹி கஷ்டமில்லாமல் லபிக்கிற பலன்களாலே உன்னை ஆகவ பொங்குவன் என்பதாக சொல்லுகிறார்கள் என்பதே இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல அக்ரதகா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இதே பத ஞாபகம் இருக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோன்னு ஜகாமகான்னு ஒரு ஸ்லோகம். தண்டகாரண்யத்துல பெருமாளும் பிராட்டியாரும் லக்ஷ்மண பெருமாளை நடக்கும்போது முதல்ல அக்ரதகா அப்படின்னா முதல்ல பெருமாள் நடப்பாராம். அக்ரத பிரயோ ராமஹா முதல்ல பெருமாள் நடப்பார். சீதா மத்தியே சுமத்தியமா நடுவுல சீதா பிராட்டி நடப்பார். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி பின்னாடி தனுஷ்பாணியாக தனுஷை கையில வைத்துக் கொண்டு லக்ஷ்மண பெருமாள் இருக்கார். லக்ஷ்மணஹா அனுஜகாமஹ, லக்ஷ்மணன் தொடர்ந்து போறார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல அற்புதமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல பிரணவத்தினுடைய அர்த்தம் தெரியுறதாம். ஏன்னா பிரணவத்தினுடைய அர்த்தத்துல முதல்ல என்ன இருக்குன்னு கேட்டாதான் அக்ரதா, முதல்ல அகாரத்தினுடைய அர்த்தம் இருக்கார் இல்லையா. அந்த மாதிரி இந்த தண்டகாரண்யத்தில் இவர்கள் நடக்கும் போதும் முதல்ல அகாரத்தினுடைய அர்த்தமாக பெருமாள் நடக்கிறார். அப்படிங்கிறதுடைய அர்த்தமாக பெருமாள் தான் இருக்கார். அவர் தான் முதல்ல நடந்தார், பின்னாடி பிராட்டி, பின்னாடி லக்ஷ்மண பெருமாள் பார்த்தோமோ இல்லையோ. அதனால பிரணவத்துல எப்படி அக்ரதா முன்னாடி பெருமாள் இருக்காரோ அந்த மாதிரி இங்க நடக்கும்போதும் முன்னாடி பெருமாள் இருக்கார். அதனால பிரணவமே நடந்து வர மாதிரி இருக்கான். சீதா மத்தியே சுமத்தியமா, பிரணவத்துல நடுவுல ஊ இருக்கு. ஊ அப்படிங்கிறது சீதா பிராட்டி, அதாவது லக்ஷ்மி தேவின்னு அர்த்தம் இருக்கு. இங்கேயும் பார்த்தா நடுவில் லக்ஷ்மி தேவி இருக்கார். சீதா மத்தியே நடுவில் லக்ஷ்மி பிராட்டி இருக்கார். சுமத்தியமா நல்ல மத்தியமா, நல்ல அழகான இடையுடையவர்னு அர்த்தம். இடையழகு உடையவர் அப்படின்னு அர்த்தம். அது அந்த பிரணவத்திலே நடு பாகம் ரொம்ப அழகானதான். அதனால ரெண்டு அர்த்தத்துல சொல்றாரு. அத சுமத்தியமா, அதாவது என்னன்னா இந்த ஸ்லோகமானது
பெருமாள் ஸ்ரீராமனும் லக்ஷ்மண பெருமானும் தாயாருமா நடந்து போறான்னு சொல்லி அதே ரீதியில பிரணவத்தினுடைய அர்த்தம் நடந்து போறதுங்கிறார். பிரணவத்தினுடைய அர்த்தத்துல அகாரத்தினுடைய அர்த்தமான பெருமான் முன்னாடி நடக்கிறார், உகார அர்த்தமான லட்சுமி பிராட்டி பின்னாடி நடக்கிறார், மகார அர்த்தமான ஜீவன் கடைசியில் நடக்கிறார். இவர்களை பின்தொடர்ந்து நடக்கிறார். சீதா பிராட்டி நடுவுல இருக்கார். அவர் உக்காரம் மாதிரி, உண்மையில உக்காரத்துக்கு அர்த்தம் அவர். அதனால பிருட்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாமக, பின்னாடி லக்ஷ்மணன் பின்னாடி தொடர்ந்து போனார் கைங்கரிய பரராக அப்படின்னு சொல்லி. அகார உகாரம் மகாரம், மகாரத்துக்கு அர்த்தம் ஜீவன், அதுதான் லக்ஷ்மண பெருமாள் நடந்து போறார். ஆக அகார உகார மகாரங்கள் உள்ள பிரணவமே நடந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தண்டகா தப்போவனத்துல இவர்கள் நடந்து போகிறார்கள், பெருமாளும் பிராட்டியாரும் லக்ஷ்மண பெருமாளுமாக அப்படின்னு வரும். இந்த ராமாவதாரத்திலே ராமாயணத்திலே இந்த ஸ்லோகத்தை அழகா சொல்லி அக்ரத பிரேயோ ராமஹா சீதா மத்தியே சமத்தியமா பிருஷ்டதரஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணா அனுஜகாமக அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே ரீதியில பிரணவத்துல எப்படி அகாரம் முதல்ல இருக்கோ அதே மாதிரி பிரணவத்துல எப்படி மகாரம் கடைசியில் இருக்கோ அதே மாதிரியாக அவர் நடந்து போகிறார். அதனால அங்க அனுசந்தானம் பண்றார். பிரணவே பார்த்த ரதே ச பாவயந்தஹ, பிரணவத்திலையும் சரி பார்த்த ரதத்திலையும் சரி, ஏன்னா பிரணவத்தினுடைய அர்த்தமாகத்தானே இது இருக்கு. அதனால அப்போ அதெல்லாம் அந்த பிரணவத்துல சொல்லச்சு கூட முதல்ல அகாரம் தான் சொல்லியிருக்கு. அபிரக்ஷணம் பண்றவர்னு அர்த்தம், காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல அங்கேயும் சொல்லியிருக்கு. அர்ஜுனுடைய ரத்தத்திலையும் அதே அர்த்தத்துல பெருமாள் இருக்கான், கண்ணன் நான் உன்னை காப்பாத்தலேன் என்பதாக. அதனால எல்லா விதத்திலும் ஒட்டி போறது. அபிரக்ஷிதும் அக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரசமைஹி அயத்ன லப்ஜைஹி, பெருமா முன்னாடி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாமல் அஹித பிரசமைஹி கெட்டது எல்லாம் போக்கி, அயத்ன லப்ஜைஹி ஆயாசம் இல்லாமல் பலன் கிடைக்கும்படியாக கெட்டதெல்லாம் போக்கி இருந்த உன்னை ஆகவ புங்கவம் யுத்தத்திலே புங்கவன் சிரேஷ்டரானவன் என்று குணஜ்ஞாக கதையந்தி, குணம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள். சாதாரணமாக எம்பெருமானுக்கு ஆகவ புங்கவன் திருநாமம் இருக்குன்னா சில பேர் என்ன பண்ணா அவனுடைய திருநாமம் அது அப்படிங்கறத தெரிஞ்சுப்பான், அவ்வளவுதான். அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பெருமாளுடைய திருநாமமா சரி இப்ப கோவிந்தான்னு சொல்றா, கோவிந்தா கோவிந்தான் கோவிந்தன் திருநாமம் எல்லாரும் சொல்றா. கோவிந்தான்னு என்ன அர்த்தம்னு யாருக்கு தெரியும்? பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி ஆகவ புங்கவகான என்ன அர்த்தம் தெரியாது. தெரியாமலே இந்த மாதிரியாக பகவானுடைய திருநாமம் இல்லையா, திருநாமத்தை அப்படியே சொல்லலாம்னு சொல்றோம் நிறைய பேருக்கு. இன்னும் சில பேர் விசேஷமா படித்தவர்கள், அவர்கள்லாம் சாதாரண அர்த்தம் சொன்னா விடமாட்டான். இப்ப ஆகவ புங்கவன் அப்படின்னா அவாதான் இந்த அர்த்தம் சொல்றா. எப்படியானால் பிரணவத்திலே முன்னாடி இருந்து ரட்சிப்பவன், எப்படியானால் பார்த்த ரசத்திலே முன்னாடி இருந்து ரட்சிப்பவன் இருக்கிறானோ அந்த மாதிரி எம்பெருமான் முன்னாடி இருந்து ரட்சிக்கிறவனாக இருக்கிறான். அதில் துஷ்டர்களை போக்கடிக்கிறான், நமக்கும் அஹிதமாக பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறான். அதனால இவன் தான் ஆகவ புங்கவன் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியாக கதையந்தி ஆகவ புங்கவம் குணஜ்ஞாக, அதான் குணஜ்ஞாகம் போட்டார். பகவானுடைய நாமத்தை தெரிந்தவர்கள், அந்த நாமத்தை சாஸ்திரமும் சொல்றோம். சாஸ்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா? நமக்கு தெரியாது. பீஷ்மர் சொன்னார் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அந்த மாதிரி ஆகவ புங்கவன் சொல்றவா இருக்கட்டும். ஆனா அந்த குணத்துல ஈடுபட்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஏன்னா யுத்தத்துல எப்படி அகித துஷ்ட சமணம் நடக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமான் என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சுட்டான் அப்படிங்கிறபடினால இவன் ஆகவ புங்கவன் தான், சரிதான் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுகிறாளாம். இந்த ஸ்லோகத்துல பிரணவே பார்த்தரதேச்ச பாவயந்தக இருக்குல்லையோ, இதெல்லாம் சுவாமி தேசிகன் 2-3 இடத்துல சொல்லிருக்க. குறிப்பாக ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல கூட இந்த அர்த்தத்தை சொல்லும்போது பிரணவத்துல இப்படி எம்பெருமான் அகாரார்த்தமான பெருமான் முன்னாடி இருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றார். மாத்திரமில்ல, இதெல்லாம் அப்புள்ளார் அருளி செய்த வீரகன்னு ஒண்ணு சொல்ற. பிரணவத்தினுடைய அர்த்தம் முதலானதெல்லாம் எங்க பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி அக்ரத பிரேயோ ராமகாங்கிற சோகத்தை பார்க்கலாம். அர்ஜுனுடைய ரசத்திலையும் கண்டுகொள்வதுங்கிற, அர்ஜுனுடைய ரசத்திலையும் பிரணவத்தினுடைய அர்த்தம் தெரியுது. ஏன்னா முன்னாடி இருந்து கண்ணன் ரட்சிக்கிறான், பின்னாடி அர்ஜுன் கை கட்டின்னு உட்காந்துருக்கான் அப்படின்னு கொள். அதனால அங்கேயும் தெரிகிறது அப்படின்னு அப்புள்ளார் அருளி செய்த வீரகன்னு ஒண்ணு சொல்ற. அப்புள்ளார் அருளி செய்த உபாயம் பிரணவத்தினுடைய அர்த்தம் எல்லாம் சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்காக
அப்புள்ளார் இந்த இடத்துல பிரணவ அர்த்தம் தெரியுது பாருங்கன்னு காமிச்சு கொடுத்தாராம். அதனால குணஜ்ஞாகா அப்படின்னு அப்புள்ளார் போன்றவர்கள் அஹித் அபிரக்ஷிதும் அக்ரதா ஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்தரதே ச பாவயந்தஹ அஹித பிரசமைஹி அயத்ன லப்தைஹி கதயந்தி ஆகவ புங்கவம் குணஜ்ஞாஹா. அடுத்த ஸ்லோகம். கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம் சச தர்மஸ்வதனன்ய சேவனீயஹ. இப்ப எம்பெருமான் விசேஷமா ரட்சிக்கிறபடினாலே அவன் ஆகவ பொங்கவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். விசேஷமா ரட்சிக்கிறான். அதுல இந்த பெருமான் இருக்கான் இல்லையோ, இவனுடைய ரட்சணத்தில் ரொம்ப விசேஷமானது எதுன்னு கேட்டான்னா சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு அதுதான் விசேஷமானது. யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு மோட்சம் கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படிங்கிறதுதான் எம்பெருமானுடைய ரட்சணத்திலேயே மிகவும் விசேஷமானது. அந்த ரட்சணத்தை பெருமாள் ரொம்ப அழகா பண்றான்னா அதை எப்படி பண்றாங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சரணாகத ரட்சணம் பண்ணுதல் அப்படிங்கிறது எம்பெருமானை பொறுத்தவரை அது எம்பெருமானுடைய ஒரு தர்மமாக இருக்கு. அதாவது நமக்கெல்லாம் ஒரு தர்மம்னு ஒரு கொள்ளும். அந்த மாதிரி பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தர்மம் சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிறது. ஒரு யாகம் மாதிரி எம்பெருமான் இதை பண்றானாம். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமான்னு சொன்னா இல்லையோ, யார் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு அபயம் கொடுக்கறது என்னுடைய விரதம்னு. ஆக இது ஒரு விரதமா வச்சுருக்கான், இது ஒரு தபஸா வச்சுருக்கான், இது ஒரு யாகமா வச்சுருக்கான்னு சொல்லலாம். இப்ப யாகமா வச்சுருக்கான்னு சொல்லலாம். எம்பெருமான் ஒரு யாகம் பண்றான். அந்த யாகம் சரணாகத ரக்ஷணம் அப்படி. யார் சரணாகதி பண்ணாலும் அவளை ரக்ஷணம் பண்ணுதல் அப்படி. அப்ப யாகம்னா தனியா பண்ண முடியாது, பத்தினியோட சேர்ந்துதானே பண்ணணும் அப்படின்னா வாஸ்தவம் தான். எம்பெருமானும் பிராட்டியாரோட சேர்ந்துதான் இந்த சரணாகத ரக்ஷணம்ங்கிற யாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாகம்னா இவர் மாத்திரம் பண்ண மாட்டாரே, இவருக்காக பண்ணி வைக்கிற ஒரு ரித்விக்குகள் இருப்பா. இந்த எஜமான கை கூப்பிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். எஜமானன் சொன்னாருங்கிறதுக்காக ரித்விக்குகள் தான் பண்ணி வைப்பா, வாத்தியார்கள்னு அர்த்தம். யாகன்னா ரித்விக்குகள் தானே பண்ணுவா. இங்க எம்பெருமான் பண்றானா அப்படின்னு கேட்டா இங்கேயும் ரித்விக்குகள் தான் பண்றா. எம்பெருமானுடைய குணங்கள், கருணை முதலான குணங்கள் இருக்கும் இல்லையோ, அவர்கள்லாம் தான் ரித்விக்குகளாம். இப்ப யாகம் எது அப்படின்னு கேட்டான்னா சரணாகத ரக்ஷணம். சரணாகதி பண்ணவாலே ரட்சித்தல்ங்கிற யாகம். அந்த யாகத்துக்கு கர்த்தா செய்கிறவன் எம்பெருமான், கூடயே இருந்து செய்கிறவராக இருக்கிறவர் பிராட்டியார் தாயார். ரித்திக்கலாக இருக்கக்கூடியவர்கள் தயாசதகத்துல சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய கருணை முதலான குணங்கள். அந்த குணங்கள் தான் இந்த மாதிரி ஆசிரியர்களை எல்லாம் ரட்சிக்கிறதாம். அவனம் கமலா நிரபாய தர்ம பத்னி. கமலா பெரிய பிராட்டியாரானவர், நிரபாய தர்ம பத்னி என்றுமே உன்னை விட்டு பிரியாத உன்னுடைய தர்ம பத்னியாக இருக்கக்கூடியவர். யாகத்துல தர்ம பத்னி வேணும் இல்லையோ, அப்படியாக இருக்கக்கூடியவர். கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே. கருணாத்யாக கருணை முதலைய தே குணாக உன்னுடைய குணங்கள் தான் ஸ்வயம் ரித்விஜக தானே ரித்விக்குகளாக இருக்கின்றன. யாகத்தை பண்ண வைக்கும் ரிஷிகள் யார்தான் ரித்விக்குகள், வாத்தியான்னு அர்த்தம். ரித்விக்குகளாக கருணை முதலான குணங்கள் இருக்கிறத உன்னுடைய கட்டளை பேல அவர்கள் எல்லாம் செஞ்சுடுறார்கள் அர்த்தம். இந்த அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம். ஸ்ரயதாம் அவனம். ஸ்ரயதாம் யார் ஆசிரிக்கிறாளோ அவர்களை, அவனம் ரட்சித்தல். யார் சரணாகதி செய்கிறார்களோ அவர்களை ரட்சித்தல் அப்படிங்கிறது ஒரு யாக. அஹீனம், அஹீனம்னா யாகம்னு அர்த்தம். யாகத்தினுடைய பல பேதங்கள் உண்டு, அதுல அஹீனம் அப்படின்னு ஒண்ணு. இந்த அஹீனம்ங்கிற யாகத்துல என்ன கேட்டான்னா இவர் ஒருத்தர் தான் பண்ணுவார், நிறைய பேர்லாம் பண்ண மாட்டான். யாகத்துல அஹீனம் சத்திரம் இப்படிலாம் பல பேதங்கள் உண்டு. சத்திரம்னா பல பேர் சேர்ந்து யாகம் பண்றா, அஹீனம்னா ஒருத்தர் மட்டும்தான் யாகம் பண்றார். அந்த மாதிரி இது அஹீனம். இது பெருமாள் மட்டும்தான் அந்த சரணாகத்தை ரட்சணம் பண்ற. எல்லாரையும் கூட்டுண்டு எல்லாம் பண்ணல. பிரம்மாவை கூட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி, சிவனை கூட்டு நீ சம்ஹாரம் பண்ணுன்னு சொன்ன மாதிரி வேறையா ஒருத்தரை கூட்டு நீ ரட்சணம் பண்ணு, நீ சரணாகத்தை ரட்சணம் பண்ணுலாம் சொல்லல. டைரக்டா அந்த ரட்சணத்தை தானே தான் பண்றான். அதுவும் சரணாகத ரட்சணம் மோட்சம் கொடுத்தலாம் தானே பண்ணிட்டு இருக்கான்.
அதனால அப்படி நீயே செய்யற உன்னுடைய அந்த ரக்ஷணம்ங்கிற யாகத்துல உன்னுடைய தர்ம பத்தினியானவர் பிராட்டியானவர் அவரே பத்தினியா இருக்காரு. ஏன்னா தனியா யாகம் பண்ணக்கூடாது. இப்ப கருணை முதலானதெல்லாம் ரித்திகளா இருக்கு. ஸ்ரேயதாம் அவனம், ஸ்ரேயதாம் ஆசிரிப்பவர்களை சரணாகதி செய்பவர்களை அவனம் ரட்சித்தல் என்பத அஹீனம் ஆத்தியம். இது அஹீன யாகம். ஆத்தியம்னா அனாதி காலமா எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான் இந்த யாகத்தை. சச்ச தர்மஹா பத அனன்ய சேவனீயா, இந்த தர்மம் இருக்கும் இல்லையோ சரணாகத ரக்ஷணங்கிற தர்மம், இது தொத அனன்ய சேவனீயா, உன்னை தவிர வேற யாரும் இந்த தர்மத்தை செய்ய முடியாது. உன்னால் மட்டுமே செய்யப்பட முடியும். எம்பெருமானை தவிர வேற யார் சரணாகத ரக்ஷணம் பண்றேன் நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியது யாருக்கு உண்டு? யாருக்குமே கிடையாது. அதனால யாகம் எப்படியோ அந்த மாதிரிதான். யாகம் எப்படி சச்ச தர்மஹா தொத அனன்ய சேவனீயா, யாகம் எப்படி யாகம் பண்ற எஜமான் இருக்கான் இல்லையோ அவனுக்கு தான் அந்த இதெல்லாம் யாகம் செய்யறதுதான் கணக்கு, அவன் தான். அதுவும் அஹீனம் சொல்லச்ச முதலே சொன்னேன். சத்திரம்னா நிறைய பேர் செய்யலாம், அஹீனம் கச்ச ஒருத்தன் தான் செய்யலாம். அந்த மாதிரி இந்த எம்பெருமானே நீ பண்ற இந்த சரணாகத ரக்ஷங்கிறது அஹீனம், நீ ஒருத்தன் தான் இந்த பண்ணிட்டு இருக்க, வேற யாரும் இதுல கிட்ட கூட வர முடியாது. அவனம் ஸ்ரேயதாம் அஹீனமாத்தியம், ஸ்ரேயதாம் ஆசிரித்தவர்களை சரணாகதி செய்பவர்களை அவனம் ரட்சித்தல் என்கிற ஆத்தியம் அஹீனம் ஆதி காலத்துல இருந்த அஹீன யாகத்தும் யாகமுக்குள் அந்த அஹீன யாகம் அது ஆனது சச்ச தர்மஹா, அது தர்மமாக இருக்கு. அனன்ய சேவனீயா, இதை நீ ஒருத்தன் தான் இந்த தர்மத்தை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது என்பதாக. ஏன்னா அஹீனமானபடினால நீ தான் செய்யணும், அதை நீ அழகாக செய்திருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். அது அனன்ய சேவனியாகனா உன்னை காட்டிலும் வேற எதையும் வேண்டாதவர்கள் யாரு? மகான்கள். அவர்கள்லாம் சேவனியாக அப்படின்னா அவர்கள்லாம் அதை ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி சரணாகதி ரட்சணம் பண்றத அவர்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவா சரணாகதியே யாகம், நாம சரணாகதி பண்றோமோ இல்லையோ அது ஒரு யாகத்துக்கு சமானம்னு வேதத்திலே பல இடத்துல வந்திருக்கு, பல இடத்துல சொல்றது உண்டு. ஆனால் எம்பெருமான் பண்ற சரணாகத ரக்ஷணம்ங்கிறது இருக்கும் இல்லையோ அதுவும் ஒரு யாகம் தான் அப்படின்னு நீங்க அழகா சொல்ற. ஏன்னா ரக்ஷணம்னா உள்ளவனா பண்றான், அதுவும் ஒரு யாகம் தான். அதுவும் தம்பதியா இருந்துதான் எம்பெருமான் பண்றான், அதுக்கு ஒரு ரித்திக்கு எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு காமிக்கிறான். கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம் சச்ச தர்மஹ ஸ்வதனன்ய சேவனீயஹ. ஆக ஒரு யாகம் செய்பவர்கள் எப்படி அழகாக செய்வார்களோ அந்த மாதிரி சரணாகத ரட்சணம் அப்படிங்கிறதை மிக அழகாக செய்யறபடினாலே எம்பெருமான் அபிரட்சித்தும் அக்ரதம் நம்மளை காப்பாற்றுவதற்காக முன்னாடி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பத்துல கமலா நிரபாய தர்ம பத்னி அப்படின்னு ஒண்ணு சொல்லிருக்க. எம்பெருமானை விட்டு எப்பவுமே பிரியாமல் தர்ம பத்னியாக இருக்கக்கூடியவர். அதாவது யாகம்னு ஒண்ணு பண்ணா பிற பத்னியோட தான் பண்ணணும், வேற யாரோடையும் பண்ணக்கூடாது, தனியாகவும் பண்ணக்கூடாது. அப்ப எம்பெருமான் இது பண்றது யாகம் அப்படின்னா பிராட்டியோட சேர்ந்துதான் பண்ண முடியும், தனியா இருந்து பண்ண முடியாது. அதனால அவரும் தர்ம பத்தினே அங்க கூட இருக்கார் அப்படின்னு கூட சொல்றார். நிரபாயன எப்பவுமே உன்னை விட்டு பிரியாதன்னு அர்த்தம். பத்னி பிரிஞ்சு போயிட்டானா யாகம் நடக்காது, அதனால பிரியாமையே இருக்கார். தர்ம பத்னின்னு சொல்றதுக்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு. பத்னின்னு சொன்னாலே பத்தியோட சேர்ந்து இருந்து யாகம் பண்றவள்னு அர்த்தம். பத்னிங்கிற பதத்துக்கே சம்ஸ்கிருதத்துல பதி பத்னின்னு சொல்றா இல்லையா, பதி பத்னின்னு சொல்லச்சா பத்தியோட நோ யஜ்ஞ சம்யோகேன்னு ஒரு சூத்திரம். யாகம் முதலான தர்ம காரியங்களை சேர்ந்து பண்றபடினால்தான் அவருக்கு பத்னின்னு பெயர் அப்படின்னு. அதனால யஜ்ஞ சம்யோகம் யாகம் முதலான தர்மத்தை செய்யலாம் வச்சுக்கோங்க, அப்புறம் பதி என்ன பத்னி என்ன. பதி பத்னின்னு சொன்னாலே ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாதான் பதி பத்னின்னு அந்த சப்தமே அந்த அர்த்தத்துல வந்திருக்கு, இல்லாட்டா வராதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்த பாருங்க, எம்பெருமான் இந்த சரணாகத ரட்சணம்ங்கிற யாகத்தை பண்றாங்கிற அப்படின்னால பிராட்டியை சொல்லச்ச தர்ம பத்னி அப்படின்னு போட்டார். கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யாஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே, உன்னுடைய குணங்களான கருணை முதலானவைகள்
ஸ்வயம் ரித்விஜா, தானே ரித்விக்குகளாக இருக்கின்றன, யாகத்தை பண்ணி வைப்பவையாக இவை இருக்கின்றன. யாகத்துல எப்படி பார்த்தோம்னா, யாகத்தை பண்றவனுக்கு எஜமானன் பேர். எஜமானனாலே யாகம் செய்வோம்னு அர்த்தம் இருக்கு. கூட பத்தினி இருப்பார், 2 பேருமா சேர்ந்து யாகம் பண்றதா கணக்கு. ஆனா இவ எதுவும் மந்திரங்கள்லாம் சொல்ல மாட்டான். மந்திரம் சொல்றதோ ஹோமம் பண்றதோ இதெல்லாம் ரித்விக்குகள் தான் பண்ணுவான். பக்கத்துல இருந்து கை கூப்பிட்டு இருப்பா, நம்ம முதலான சிலதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அதான் தவிர ஹோமம் பண்றது, அக்னியில சேர்க்கிறது, மந்திரத்தை சொல்லுது, இதெல்லாம் அது எதுக்கு ஆள் உண்டு யாகத்துல. அந்த மாதிரியாக இங்க எம்பெருமான் தான் சரணாகத ரட்சணம் பண்ணான்னா அவனுக்கு ரித்விக்குகளாக இருக்கிறது யாருன்னா கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே. கருணை முதலான குணங்கள் எல்லாமே ரித்விக்குகளாக இருக்கான் யாகம் பண்ணது. அவளே நடத்தி வைக்கிறான்னு அர்த்தம். எம்பெருமான் கருணையினால செய்கிறான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அதுதான் இங்க சொல்ற. கருணைங்கிற ரித்துக்களை கொண்டு எம்பெருமான் செய்கிறான். ஸ்வயம்னு இருக்கு. ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே. பொதுவா ரித்துக்கள்லாம் வெளியில இருந்து வரவழைக்கணும், காசு கொடுத்து நீங்க இதை நடத்தி கொடுங்கோ அப்படின்னு வாத்தியார்ட்ட சொல்ற மாதிரி சொல்லி வரவழைக்கணும். அப்படிலாம் இல்லாமல் எப்பவுமே கூடவே இருக்கக்கூடிய பிராட்டியா இருக்கார் மாதிரி கருணையும் முதலும் எப்பவுமே சித்தமா இருக்கிற அப்படின்னால தாமாகவே ரித்விக்காக அவை ஆகிவிடுகின்றன. அவனம் ஸ்ரயதாம் அஹீன மாத்தியம். ஸ்ரயதாம் அவனம், ஆசிரியப்பவர்களை ரட்சித்தல் என்கிற அஹீனம், இந்த அஹீன யாகம், ஆத்தியம் முதல் யாகம். அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்தியம். அஹீனம்ங்கிறதுக்கு முதல்ல அர்த்தம் சொன்னேன். பல பேர் சேர்ந்து பண்ற யாகம் இல்லை, இவா மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற பேர்லாம் பண்ணி வைக்குவாளா இருக்கும், பலன் இவாளுக்கு மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட யாகம். அப்படிதான் சரணாகத ரட்சணத்தை சச்ச தர்மஹா துவத் அனன்ய சேவனியா, உன்னை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாதுன்னு ஒரு அர்த்தம். உன்னையே ஈடுபட்டு இருப்பவர்கள் தான் இதை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி அஹீனம்ங்கிறதுக்கும், அஹீனம்ங்கிறது யாகத்தினுடைய ஒரு பெயர்னு சொன்னேன். இன்னொரு அர்த்தம் அஹீனம்னா, ஹீனம்னா குறவுன்னு அர்த்தம். அஹீனம்னா குறைவில்லாதது அப்படின்னு அர்த்தம். ஆக ஒரு குறைவும் இல்லாமல் நடக்கக்கூடிய யாகம் இது. இது எம்பெருமான் செய்கிற சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற யாகமானது ஒரு குறைவும் இல்லாமல் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம் சச்ச தர்மஹ தத் அனன்ய சேவனீயஹ. அப்போ சவதாமயனம், ஆசிரியப்பவர்களை ரட்சித்தல் என்பதுதான் ஆத்தியம் அஹீனம், முக்கியமான ஒரு அஹீனம். அது தத் அனன்ய சேவனியா, நீதான் அதை சேவிக்கணும்னா நீதான் அதை செய்யணும், வேற யாரும் இதை செய்ய முடியாது. ஏன்னா சரணாகிதி பண்றவாளே ரட்சித்து மோட்சம் கொடுத்துருங்கிறதுனா வேற யாராலையும் செய்ய முடியாதாக இருக்கு என்பதாக இதனுடைய அர்த்தம். கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அஹீனமாத்யம் சச்ச தர்மஸ்த்வதனன்ய சேவனீயஹ. கிருபணா சுதிய கிருபா சகாயம் சரணம் த்வாம் ரணபுங்கவ பிரபன்னாஹ அபவர்கனயாதனன்யபாவாஹ வரிவஸ்யாரசமேகமாத்ரியந்தே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா சரணாகதி பண்ண அப்புறம் என்னங்கிறத பத்தி இதுல வரப்போறது. இதுல எம்பெருமான் இங்கே அபிரக்ஷம் பண்ணுவதாக முன்னாடி இருக்கார். அதனால்தான் ஆகவ புங்கவன் அப்படின்னு பெயர் வந்து. ஆகவ புங்கவன்னா ரணத்திலே முன்னாடி இருந்து ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டானா, யுத்தம் பண்றவாள் என்ன பண்ணுவான் கேட்டானா, யார் ரட்சகனாக வீரனாக இருக்கானோ அவன் முன்னாடி நிற்பான். யாருக்கு பயம் இருக்கோ அவன் பின்னாடி போயிடுவான். படையில முன்னாடி வரமாட்டான் இல்லையா, அவன் பின்னாடி போயிடுவான். ரண புங்கவனா இருப்பான் தான் முன்னாடி நிற்பான். முன்னாடி இருந்து துஷ்டர்களை ஒழித்து சிஷ்டர்களை காப்பாற்றணும், அவனுக்கு அது காரியம். அந்த மாதிரி எம்பெருமானே நீ முன்னாடி நிற்கிறாய் பார்த்த ரசத்துல அப்படின்னு சொன்னா நீ ரண புங்கவன், நீ துஷ்டர்களை எல்லாம் ஒழிக்கிறாய், கௌரவர்களையும் அங்க ஒழிக்கிற மாதிரி. பிரணவத்தில் வந்து பாவயந்தகான்னு சொல்லிச்ச பிரணவ பாவனை பண்றவாளுக்கு பாப்பங்களை எல்லாம் ஒழிக்கிறாய்ங்கிற அர்த்தம் கிடைக்கும். அப்படின்னு எம்பெருமான் ரட்சணம் பண்றான்னு சொல்லச்ச, எம்பெருமான் அந்த சரணாகத ரட்சணம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு யாகமாக எம்பெருமான் விரதமாக செய்யற மாதிரி யாகமாக செய்து கொண்டிருக்கிறான்
அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். மேற்கொண்டு இந்த எம்பெருமானுடைய குணங்களை அப்புறம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.